Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, பாத்தீங்க அப்படின்னா PC Ultimateல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து உளவியல் கேள்விகள். அதுக்கு முன்னாடி क्वेश्चंसலாம் பின்னாடி எதுவும் தெரியலல்ல, ஓகேவா? சோ பேசுறது ஒரு நிமிஷம் நல்ல காது கொடுத்து கேட்டுருங்க, அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸில் நாங்கள் பார்த்துருந்தோம். என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் பிசி அளவுக்கு எடுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எதுவுமே சொல்லாதீங்க, ரொம்ப டெப்த்தாக இறங்கி சொல்லாதீங்க. ஸோ பிசி அளவுக்கு எடுங்கன்னா அது என்ன அளவுன்னு எனக்கு புரியல, இவ்வளோ அளவா இல்லை இவ்வளோ அளவா இல்லை இவ்வளோ அளவான்னுட்டு நான் அது வந்து குறை சொல்லணுமேன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்மளையும் தாண்டி டிஎன்யூஎஸ்ஆர்பி யோசிச்சு ஒரு சில கேள்விகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா செட் பண்றாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கத்துக்கிறோமோ புக்ல இருந்து அது மோர் தென் எனஃப். இப்போ நீங்க 3-4 வீடியோவில் பார்த்துருந்தா கூட அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்துமே உன்னுடைய 6th to 10th புக்கை தாண்டி நாங்கள் எதுவுமே சொல்லலை. அதாவது நீங்க நேற்று உயிரியல் வினாக்கள்ல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல்கள் அந்த கொஸ்டின் ரிலேட்டடா புக்கில் இதெல்லாம் இன்னும் இருக்கு, இதெல்லாம் நீங்க இன்னும் படிச்சிங்களா இப்படின்றத மட்டும்தான் சொன்னாங்களே தவிர இறங்கி ஒரு பயாலஜினா பயாலஜி மைக்ரோ பயாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட் அளவுக்குலாம் இறங்கிலாம் உனக்கு கான்செப்டா சொல்லி தரல. அதை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம கேள்வி ஆன்சர்னு பார்க்கறதா இருந்தா 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் அந்த வீடியோ. எனக்கு தேவையே இல்லை. அந்த கேள்விக்கு பதில் இது நான் தெரிஞ்சுட்டு ஒரு எக்ஸாம் ஆளுக்குள்ள போறதுன்றது டோட்டலா டைம் வேஸ்ட். ஏன்னா 5-10 வச்சுக்கோ மேக்ஸிமம் கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் இது கேள்வி இது விடையினே உன்னால ஜட்ஜ் பண்ண முடியல. எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் பார்த்திருப்ப, லாஸ்ட் இயர் பிசி கொஸ்டின் பேப்பர் பார்த்திருப்ப, அதுக்கு முன்னாடி எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் பார்த்திருப்ப. ஸோ எல்லாத்துலயுமே கான்செப்டை விலைக்கு தான் கொஸ்டின் வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு கான்செப்ட் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் சொல்றேன், கான்செப்டா ஸ்டாஃப் எதை கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை கற்றுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு இதுக்குமே வைட்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ 20 போட்டாங்கன்னா நான் உளவியல்லாம் 35 கேள்விகள் போடுவேன். அதனால வைட்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ நல்லபடியாக லிசன் பண்ணுங்க, உங்க சப்போர்ட்ஸுமே தொடர்ந்து கொடுங்க, ஓகேவா? ஸோ இது சொல்லணும் தான் நான் ஹோல்ட் பண்ணனே வீடியோவை. ஸோ இப்போ உளவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கும், தமிழுமே உளவியல் கேள்விகளில் வந்து ஒரு 5 கேள்விகள் இடம்பெறும், 5-4 கேள்விகள் இடம்பெறும். அதனால தமிழுமே நீ நல்லபடியாக படிச்சுக்கணும். ஸோ இப்போ உளவியல் வினாக்கள்னு பார்க்கும்போது இதில் நம்ம தமிழுமே ரிவைஸ் பண்ணுவோம், கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம், நம்ம மற்றதெல்லாம் உளவியல் கேள்விகளையுமே பார்ப்போம். ஸோ அதனால லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ் வந்துருச்சுன்னு ஓப்பன் பண்ணோடனே ஓடி போயிடாது, ஓகேவா? ஸோ தமிழ் கேள்வியும் இருக்கும் உளவியல்ல, மற்ற கேள்வியும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி தமிழ்ல தான், பிரித்து எழுதுக. ஸோ இன்னைக்கு பிரித்து எழுதுக எதிர்ச்சொல், இது ரெண்டுத்தையும் தான் இன்னைக்கு உளவியல் கேள்விகளில் வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுக. எந்த வார்த்தையை பிரித்து எழுதுகன்னு கேட்கிறாங்கன்னா பொய்யகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இந்த பொய்யகற்றும்ன்ற வார்த்தையை நீ பிரிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பொய்யகற்றும் இந்த வார்த்தை நீ பிரிக்கும் பொழுது, ஓகேவா, இந்த யா இதை தான் நீ பிரிக்க போற. அப்ப இந்த யாவை பிரிக்கும் போது யா எப்படி உருவா இருக்குன்னா இ பிளஸ் ஆ, இ பிளஸ் ஆ, இதை சேர்ந்தாதான் என்ன வந்திருக்குன்னா யா. அப்போ பிரிக்கும் போது யாவை பிரிக்கும் போது இ பிளஸ் ஆன்னு வந்திருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி பொய், அந்த பக்கம் அகற்றும். அப்ப பொய் அகற்றும் என்றதை பிரிக்கும் போது எது கிடைக்கும், பொய் பிளஸ் அகற்றும். அது யா வந்து எதை பிரிச்சிருப்பேன், இ பிளஸ் ஆம் பிரிச்சிருப்பேன். ஸோ பொய் அகற்றும் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த இ வந்திருக்காதுமா, ஓகேவா? பொய் பிளஸ் அகற்றும், இ பிளஸ் ஆ, ஓகேவா? பொய் பிளஸ் அகற்றும். அடுத்தது 2வது கேள்வி, இடப்புறம் வலப்புறம். இது உனக்கு கேட்டாங்கனாலே எப்பவுமே எந்த பக்கம் தான் சொல்றாங்களோ அதை நீ எப்படி தமிழ் எழுதுவியோ அப்படிதான் எழுதணும். இடது, வலதுனா வலப்புறம்னா வலது, பிளஸ் புறம் அப்படின்னு எழுத வேண்டியதுதான், பிளஸ் புறம். அப்ப வலப்புறம்னு கேட்டா வலது பிளஸ் புறம், இடப்புறம்னு கேட்டா இடது பிளஸ் புறம். ஸோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், ஓகேவா? ஸோ அடுத்தது 3வது கேள்வி, சீரிழமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே பிரிக்கும் பொழுது சீரிழமை, இந்த ரீ இருக்குல்ல, இந்த ரீயை தான் நீ பிரிப்ப. ரீயை பிரிக்கும் போது இர் பிளஸ் ஈன்னு பிரிப்ப. அப்ப இர் பிளஸ் இ இதை பிரிச்சாதான் எது ரீ. அப்போ இதுக்கு முன்னாடி சி போட்டுக்கணும், இதுக்கு பக்கத்துல இளமைக்கு இ போட்டுக்கணும். அப்ப சீர் பிளஸ் இளமை. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், சீர் பிளஸ் இளமை. ரீயை பிரிக்கும் போது இர் பிளஸ் இ தான் வரும், ஓகேவா? ஸோ அடுத்தது 4வது கேள்வி, நிலத்தின் இடையே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இந்த தீனி இப்படி இருக்குல்ல, இதை தான் பிரிக்க போறேன். அப்போ நிலத்தின், ஓகேவா, இந்த நீ இருக்குல்ல, இந்த நீயை தான் பிரிக்க போற. அந்த நீ எப்படி பிரியும் பாத்தீங்கன்னா, அந்த நீ வந்து இன் பிளஸ் இ அப்படின்னு பிரியும். அப்ப நிலத்தின் பிளஸ் இடையே, இது ரெண்டும் சேர்ந்தாதான் உனக்கு என்னன்னு புணரும், நீன்னு புணரும். அப்ப நிலத்தின் இடையே பிரிக்க என்ன கிடைக்கும், நிலத்தின் பிளஸ் இடையே, ஓகேவா? அடுத்த 5வது கேள்வி, பிரித்தெழுதுகளை 5 கேள்வி வச்சிருக்கோமா? சோ பிரித்தெழுதுக லாஸ்ட் क्वेश्चन. இது நீங்களே பண்ணிடுவீங்களா? அமுதென்று டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அமுதென்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேவை எப்படி பிரிக்கலாம்னா இத்து பிளஸ் ஏன்னு பிரிக்கலாம். இத்து பிளஸ் ஏ இதுதான் என்னன்னு பிரியும், தே.
அப்படின்னு பிரியும். ஓகேவா? இந்த மெய்யெழுத்தான இத்தும் உயிரெழுத்தான ஏவும் சேரும் பொழுதுதான் என்னன்னு புணரும் தே. அப்போ அமுது அமுத் பிளஸ் என்று இப்படி நம்மளால வைக்க முடியாது. ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தை அமுதென்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இத்து தான் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா து. அமுது பிளஸ் என்று தான் என்ன வேணா புணர்ந்திருக்கு அமுதென்று அப்படின்னு சேர்ந்து எழுதிருக்கு. ஸோ அமுது பிளஸ் என்று. ஓகேவா? ஏ கொஸ்டின். ஸோ ஏ ஆப்ஷன் இதுவுமே பண்ணிட்டீங்க. ஸோ 5 கொஸ்டின் பிரித்து எழுதுகளை வச்சேன். இப்போ 5 கொஸ்டின் நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் தருக. ஸோ எதிர்ச்சொல் தருகவும் நமக்கு கேள்வியா வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஸோ எதிர்ச்சொல் தருக வெம்மை. வெம்மை அப்படின்னா வெயில் காலத்துல அந்த வெயிலினுடைய தாக்கத்தை வந்து ஒருத்தரால பொருட்படுத்த முடியலன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ரொம்ப வெம்மையா இருக்குப்பா, ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வெம்மை. அப்ப வெம்மை அப்படின்னா அதிகமான சூடு. சூடு அதிக சூடா இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க வெம்மை. பாலைவனத்துல எல்லாம் போனா அப்போ அதிகமா சூடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதிகமா குளிர்விக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ குளிர்விக்கிறது தன்மை. ஓகேவா? சோ இந்த தன்மை தான் சரியான ஆன்சர். அப்ப வெம்மையினுடைய எதிர்ச்சொல் என்ன, தன்மை. தணிக்கிறது, சூட தணிக்கிறது தன்மை. ஓகேவா? அடுத்தது 7வது கொஸ்டின் மலர்தல். மலர்தல்லாம் பூ இப்படி இருக்கா, அப்படியே மலர்றது வந்து மலர்தல். அப்ப மலர்தலுடைய எதிர்ச்சொல் வந்து இது எல்லாமே மறுபடியும் இணையிறது இணைதல்னு சொல்லுவாங்க. அப்ப மலர்தனுடைய எதிர்ச்சொல் என்னது, இணைதல். மலர்தனுடைய எதிர்ச்சொல் இணைதல். பகை, இது உங்களுக்கே தெரியும். பகைனா எதிரி. ஹே உனக்கு எனக்கு ஆகாதுப்பா, நான் கேட்டேன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரல இல்ல போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகை. பகையினுடைய எதிர்ச்சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா நட்பு. ஓகேவா? எதிரினாதான் நண்பன். எதிரியும் நண்பனும் எதிர்ச்சொல். இவங்க 2 பேரும் எதிர்ச்சொல். எதிரிக்கு நண்பன் சொல்லுவாங்க. பகைனா என்னது, நட்பு. அதுதான் வந்து எதிர்ச்சொல். 9வது கேள்வி பொறுத்துகளே எதிர்ச்சொல் வச்சிருக்கோம். என்ன எதிர்ச்சொல்னு பாருங்க. நல்லவர். நல்லவர்னாலே கெட்டவர் சார். அப்ப ஏவுக்கு 2 வரணும். ஏவுக்கு எல்லா இடத்துலயும் 2 இருக்கு சார். ஏவுக்கு எல்லா இடத்துலயும் 2 இருக்கு. சோ அடுத்தது கண்டுபிடிக்கலாம். நல்வினை தீவினை. நல்வினை தீவினை பிக்கு 2 இடத்துல 4 இருக்கு. பிக்கு 2 இடத்துல 4 இருக்கு. வைதல். வைதல்னா என்னமா, என்ன எப்ப பார்த்தாலும் வஞ்சினே இருக்காங்க. சவுத் சைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி சொல்லலாம், வஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா என்னன்னா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வைதல்னா திட்டுறது. அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்னது, புகழறது. ஓகேவா? அப்போ பிக்கு 1. பிக்கு 1 இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இது பி. அப்போ வழுத்தல்னா இகழ்தல். ஓகேவா? அடுத்தது வெற்றி. வெற்றி. வெற்றினாலே என்ன உங்களுக்கே தெரியும்ல ஈஸியா, துன்பமா துயரமா மகிழ்ச்சியா தோல்வியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோல்வி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் ஃப்ரம் தமிழ் உளவியல்ல இருந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உளவியல்ல அடுத்தது நம்ம பார்க்க போற கேள்விலாம் இதுதான். சோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. கண்ணாடியில் பிரதிபலிக்கும் நேரம் 4:35 எனில் சரியான நேரம் என்ன? அப்போ ஒரு கடிகாரத்தை கண்ணாடி முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு கடிகாரத்தை என்ன வைக்கிறாங்க, கண்ணாடி முன்னாடி வைக்கிறாங்க. அப்ப கண்ணாடியில பிரதிபலிக்கக்கூடிய இந்த கடிகாரத்துல தோன்றக்கூடிய டைம் என்ன இருக்கா, 4:35. 4:35னா 4 ஆண்டு சின்ன முள்ளும் 7 ஆண்டு பெரிய முள்ளும் இருக்கிற கணக்கு. அப்ப இது அப்படியே கடிகாரத்துலப்பா, அப்ப ஒரிஜினல் டைம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சோ இது கண்ணாடியில பிரதிபலிக்கக்கூடிய டைம் இப்படி இருக்கு. சோ இந்த மாதிரி ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னா உட்காந்து கடிகாரம்லாம் போடாது. இட்ஸ் டோட்டலி டைம் வேஸ்ட். அப்ப அங்க கடிகாரம்லாம் போடாம நான் என்ன சார் பண்ணணும்னா, கொடுக்கப்பட்ட டைமை ஒரு டைம்ல இருந்து நம்ம கழிச்சு சொன்னா ஆன்சர் வந்துடும். என்னன்னு பாத்தீங்கன்னா 11:60. 11:60. 11 மணி நேரம் 60 நிமிடம். 12 மணி நேரத்தை தானே இப்படி எழுதியிருக்கேன். புரியுதா? 12 போட்டுறாதீங்க, ஆன்சர் தப்பா வரும். 11:60 போடுங்க. 60 நிமிஷம் 11 மணி நேரம். அப்ப டோட்டலா 12 மணி நேரம். அதுல இருந்து அவங்க கொடுத்த டைமை கழிச்சிடுங்க. இப்ப 4 மணி நேரம் 35 நிமிஷம் சொல்லியிருக்காங்களா, 4:04 கூட போட்டுக்குங்க. 4 மணி நேரம் 35 நிமிடம். அப்ப நிமிடத்தை கூடயும் மணி நேரத்தை கூடயும் எழுதிட்டேன். இதுல இதை கழிச்சு சொன்னா ஆன்சர். 10ல் 5 போச்சுன்னா 5, 5ல் 3 போச்சுன்னா 2. ஓகேவா? அடுத்தது இங்க 11 இருக்கா, 11ல் 4 போச்சுன்னா 7. ஸோ டைம் வந்து 7:25. ஓகேவாமா? புரிஞ்சுச்சாமா? ஸோ இது ஒன்றும் இல்லை, அந்த டைம்ல கொடுத்த டைமை கழிச்சு சொன்னா ஆன்சர் வந்துடும். அப்ப கடிகாரத்துல அந்த மாதிரி வந்து டைம் இருக்கும் போது அது கண்ணாடியில் அப்படி பிரதிபலிச்சுன்னா இதனுடைய டைம் என்னன்னு கேட்டா இப்படி கழிச்சு சொல்லிடுங்க. அப்ப நீங்க கழிக்க வேண்டிய டைம் என்ன, 11:60, 11:60, 11:60. அந்த டைம்ல கொடுத்த டைமை கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 7:25 ஆன்சர். இப்ப 12வது கேள்வி உனக்கான கேள்வி. அதே மாடல் தான். இப்ப 5:20 காமிக்குது. என்ன டைம் காமிக்குது, 5:20. இது என்ன மாதிரி பிரதிபலிச்சிருக்கோன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் தேர். ஓகேவா? உனக்கான ஆன்சர் ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ நீ கழிக்க வேண்டிய எது
அதுல கழிச்சுட்டு சொல்லிடு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? 13வது கேள்வி, தவறான வார்த்தையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. HQTZ இதுல எதுங்க தவறு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நான் பார்க்கறேன். இதுல எதனா வவல்ஸ் இருக்கா? ABCDல ஒரு லெட்டர் எது தவறுன்னு கேட்கறாங்களோ ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டரா இருந்தா ஆங்கில உயிரெழுத்துக்களையோ அல்லது ஆங்கில மெய்யெழுத்துக்களையோ கான்செப்டா வைக்கலாம். நான் அப்படி பார்த்தா இதுல எதுவுமே வவல்ஸ் கிடையாது. வவல்ஸ்னாலே என்ன? AEIOU இவங்க தானே வவல்ஸ். அப்ப இவங்க வவல்ஸே கிடையாது. எல்லாருமே வந்து கான்சனன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆங்கில மெய்யெழுத்துக்கள் தான். அப்ப இதுல எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுங்கெல்லாம் எத்தனாவது லெட்டர்? T வந்து 20வது லெட்டர், Z கடைசி லெட்டர் 26, Q ஐ திங்க் PQவா 17வது லெட்டர், H 8வது லெட்டர். அப்ப இவங்க 8வது லெட்டர், இவங்க 17வது லெட்டர், 20வது லெட்டர், 26வது லெட்டர். இப்ப யாரு தப்பு? இவர் தான் தப்பு. ஏன்னா இவர் மட்டும் ஒற்றைப்படையன், ஆட் நம்பர். மத்தவங்க எல்லாம் என்னது? ஈவன் நம்பர், இரட்டைப்படையன். அப்ப யாரு தப்பு? Q தப்பு. முடிஞ்சுச்சா கதை? அடுத்தது 14வது கொஸ்டின், நூற்றாண்டின் கடைசி நாள் எவையாக இருக்க வாய்ப்பில்லை. இது வந்து ஒரு கேலண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு கூற்று மாதிரியான கேள்விகளை கூட நாளைக்கு நமக்கு வைக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நூற்றாண்டு என்பது எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை வரும்? சார் நீங்களே சொல்லிட்டீங்களே நூற்றாண்டு தானே, அப்ப 100 வருஷத்துக்கு ஒரு முறை வந்தா தானே அது நூற்றாண்டுனா? ஆமா, அதுதான் நூற்றாண்டு. அப்ப 100 வருடத்திற்கு ஒரு முறை வருதுன்னா அது நூற்றாண்டு. இப்ப நம்ம எல்லாம் பார்த்த ஒரு நூற்றாண்டு வந்து 2000க்கு அடுத்தது நம்ம பார்க்க போற நூற்றாண்டு 2100. அவ்வளவு நாள் நல்லா இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமா இருப்பேன்பா. இருங்க, சந்தோஷமா இருங்க. இல்ல சார் இருக்கிற டென்ஷன்ல சீக்கிரமா போய் சேர்ந்தோமா இருக்க மாதிரிலாம் இருக்குன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி, டேக் பாசிட்டிவிட்டி. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெகட்டிவிட்டி எல்லாம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ 2100 அடுத்த நூற்றாண்டு. அப்ப நூற்றாண்டுன்றது 100 வருடங்களுக்கு ஒரு முறை வருவது. அப்போ நூற்றாண்டினுடைய கடைசி நாள் இப்ப நம்ம பார்த்தோம் 2001. இப்ப நூற்றாண்டினுடைய கடைசி வந்து 2099வது வருஷம். ஓகேவா? 2100வது வருஷம். அப்போ நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக இருக்க வாய்ப்பில்லாத நாட்கள் செவ்வாயும் வரும், சனியும் வரும், வியாழனும் வரும். அப்ப ஆன்சர் எது? இவை அனைத்தும். அப்போ இந்த 3 கிழமைனால ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளா இருக்க வாய்ப்பில்லை. கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நூற்றாண்டின் கடைசி நாள் எவையெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னா 3 கிழமைக்கு அந்த ஸ்தானமே இல்லை. யார் யாரு? செவ்வாய், வியாழன், சனி. இந்த 3 கிழமைக்கு நூற்றாண்டின் கடைசி நாளா இருக்க வாய்ப்பு இல்லை. இதே நூற்றாண்டின் முதல் நாளா இருக்க வாய்ப்பில்லாத கிழமைகள் யாருன்னா ஞாயிறு, புதன், வெள்ளி. இவங்கெல்லாம் யாரா இருக்க மாட்டாங்க? நூற்றாண்டினுடைய முதல் நாளா இருக்க மாட்டாங்க. அப்ப நூற்றாண்டினுடைய கடைசி நாளா இல்லாதவங்க செவ்வாய், வியாழன், சனி. நூற்றாண்டினுடைய முதல் நாளா இல்லாதவங்க ஞாயிறு, புதன், வெள்ளி. அப்போ திங்கக்கிழமை இருக்குல்ல, இந்த திங்கக்கிழமை நூற்றாண்டினுடைய முதல் நாளாகவும் வரலாம், கடைசி நாளாகவும் வரலாம். அவருக்கு எக்ஸப்ஷனே இல்லை. அவர் ரெண்டுத்துலயுமே நான் வரேன்னு சொல்லுவார். இவங்க எல்லாம் முதல் நாளா வரமாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் கடைசி நாளா வரலாம். இவங்க எல்லாம் கடைசி நாளா வரமாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் முதல் நாளா வரலாம். இவ்வளவுதாமா. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளை பேர் கூற்று மாதிரி கேள்விகள் வச்சா போயிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது 15வது கேள்வி, 2 எண்களின் கூடுதல் 40 மேலும் அவற்றின் வித்தியாசம் 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்ன? அப்ப 2 எண்ணை கூட்டுறாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, எந்த எண்ணுனே சொல்லலாம், நீயே x+y எடுத்துக்கோ. எஸ்ஐல கூட இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. x+y என்னது? 40. 2 எண்களை கூட்டினால் 40. கூட்டினான்றது பிளஸ். அப்ப எக்ஸ்ன்றது ஒரு எண், ஒய்ன்றது ஒரு எண். 2 எண்களையும் கூட்டினால் 40. அந்த 2 எண்களின் வித்தியாசம்னா மைனஸ். அப்ப 2 எண்களையும் கழிச்சா என்ன வருதான்? 4 வருதான். 0 4 போட்டுக்கோ. ஓகேவா? ஏன்னா 2 டிஜிட் உனக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சமன்படுத்திக்கிட்டேன். அப்ப x+y 40, x - y 4. இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? இந்த பிளஸ் ஒயும் மைனஸ் ஒயும் என்ன ஆயிடும்? அடிச்சுட்டு செத்து போயிடும். ஓகேவா? அப்ப இதை கூட்டலாமா? எக்ஸும் 2x, 40 ஒரு 4 44. சோ இதை சால்வ் பண்ணணும்னா எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 44/2 அடிக்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் x இன் மதிப்பு என்னமா வந்துச்சு? 22. x இன் மதிப்பு 22. x இன் மதிப்பு 22. 22ஓட எதை கூட்டினா உனக்கு 40 வரும்? இந்த சமன்பாட்டுல இந்த 22ன்ற மதிப்பை x இருக்க வேண்டிய இடத்துல இந்த சமன்பாட்டுல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 22ஓட எதை கூட்டினா உனக்கு 40 வரும்னா 22 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா 40 மைனஸ்னு வந்துடும். அப்ப 22ஓட எதை கூட்டணும்? 18. 18 கூட்டினாதான் 40. அப்ப y இன் மதிப்பு என்னது? 18. அப்ப x இன் மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம், y இன் மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அவன் கேள்வி என்ன வேணா கேட்கலாம். இந்த 2 எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கலாம். 2 எண்களின் கூட்டுத்தொகை 40.
இல்ல இந்த இரண்டு எண்களின் பெருக்கல் தொகை என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப ரெண்டு நம்பரையும் பெருக்கி சொல்லணும். சோ அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை சொல்லணும். இப்ப எஸ்ஐ எக்ஸாம்ல ரீசெண்டா என்ன கேட்டிருந்தாங்க, அந்த இரண்டு எண்களின் பெருக்கல் தொகை என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி சொல்லணும். ஆனா இப்ப நான் இங்க என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா, அந்த இரண்டு எண்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்கேன். அப்போ x இன் மதிப்பு 22க்கும் y இன் மதிப்பு 18க்கும் விகிதம் என்ன அடிக்கலாமா? ரெண்டாவது வாய்ப்பாட்டுல 11 முறை 9 முறை. சோ ஆன்சர் ஏ ஆப்ஷன் 11:9. முடிஞ்சதா? அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 இது 1331 எழுதியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கியூப் தான் என்னது 1331. அப்ப 12 என்னன்னு எழுதுவாங்கன்னா 12ஓட கியூபை எழுதுவாங்க. 12ஓட கியூப் என்னன்னா 1728. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. முடிஞ்சிருச்சு. சோ கியூப்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு 15 வரையும், அப்பதான் நல்லபடியா பண்ண முடியும். கணித குறியீட்டு செயல்களின் இடமாற்று முறை. கணித குறியீட்டு செயல்கள் இதுல வந்து அந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல மாத்தணும். இப்போ 8x 4y 2z 3w 6 இந்த ரெண்டும் ஜட்டும் போட்டதே உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. ரெண்டுமே பாரு 2z ஒரே மாதிரி இருக்கு, அதெல்லாம் உஷாராயிடுங்க. ஓகேவா? சோ இப்போ x க்கு பதில் என்ன மாத்துறோம்? x னா வகுத்தல். அப்போ 8 வகுத்தல் 4. y னா என்னது -2. z னா என்னது பெருக்கல் 3. w னா என்னது கூட்டல் 6. அப்ப இந்த சமன்பாட்டுக்கு வேலை இல்லை, முடிச்சிட்டோம். இப்போ இதை தான் சால்வ் பண்ணி காமிக்கணும். ஃபர்ஸ்ட் 8 4ஆல வகை 2. 8 4ஆல் அடிச்சா 2. 2 - 2 × 3 + 6. ஃபர்ஸ்ட் இதை சுருக்கி 2 ஆக்கிட்டேன். அடுத்தது பெருக்கணும். எப்பவுமே வகுத்தல் முடிச்சிட்டோம் என்ன பண்ணிடணும்? பெருக்கணும். 2 3 6. 6 + 6 -2. கடைசி ஸ்டெப், குழப்பக்கூடிய ஸ்டெப். சார் பெருக்கி முடிச்சிட்டேன், அடுத்து கூட்டணும்ல. பெருக்கலும் ஒன்று தானே கூட்டலும் ஒன்று தானே, கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கு வீட்டையும் பெருக்கலாம் கூட்டலாம். அந்த மாதிரி இங்க வந்து பெருக்கி முடிச்சிட்டோன்னே கூட்டணும். இந்த இடத்துல என்ன தப்பு பண்றீங்கன்னா 6 + 6 12 அப்படின்னு கூட்டிடுறீங்க. அது மிக பெரிய கேவலமான தப்பு. இங்க பாருங்க, இந்த 6னுடைய குறி பிளஸ், இந்த 6னுடைய குறி மைனஸ். அப்ப -6ம் +6ஐயும் கூட்ட முடியுமா? கூட்ட முடியுமா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கடைசி ஸ்டெப் வரும்போது அங்க பிளஸும் மைனஸும் மட்டும்தான் இருப்பான். அப்ப பிளஸ்ல உள்ளவங்க எல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் மைனஸ்ல உள்ளவங்கள கழிச்சிடுங்க. அப்ப இந்த 6னுடைய குறியீடு மைனஸ், அவனை கடைசியா கழிச்சுக்கலாம். இப்ப இந்த 6க்கு ஒரு பிளஸ் இருக்கா, 2க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்ப அங்கேயும் பிளஸ் இருக்கிறது அர்த்தம். அப்ப 6 2 கூட்டினா 8 -6. 8 - 6 என்னது 2. சோ ஆன்சர் என்னது 2. இது உனக்கு சொல்றேன், ஏன்னா இங்க சொல்றது இது அதுக்கப்புறம் வரும்போது புரியணும். எப்பவுமே கடைசி ஸ்டெப் வரும்போது மைனஸும் பிளஸும் தான் இருப்பாங்க. அப்ப பிளஸ் குறியீடுல உள்ளவங்க எல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் மைனஸ்ல உள்ளவங்கள கழிச்சிடுங்க. இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட், ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. இந்த ஸ்டெப்பை நான் இங்கேயே முடிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா +6ம் -6ம் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அடிச்சுப்பானுங்க. ஏன்னா +6ம் -6ம் டைரக்டா கேன்சல் ஆயிட்டு மீதி எவ்வளவு இருக்காங்க 2. அந்த 2 தான் ஆன்சர். இங்கே முடிச்சிருப்பேன். ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கொஸ்டின்லயும் டவுட் வரக்கூடாதுன்னு தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்ப பிளஸ் சைன்ல உள்ளவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் சைன்ல உள்ளவங்கள கழிச்சிடுங்க. ஸோ ஆன்சர் 2. 18வது கொஸ்டின், ஹார்டுன்றதை இப்படி எழுதியிருக்காங்க, சாஃப்ட்ன்றது இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ 2 1 4 4 8 எப்படி எழுதியிருப்பாங்க? ஸோ 2 என்ன எஸ், 1 என்ன ஹெச், 4 என்ன ஓ. ஓகே, ஹெட் லாஸ்ட் டி. ஸோ த ஆன்சர் இஸ் ஷூட், பி ஆப்ஷன். அடுத்தது, 70 பேர் கொண்ட குழுவில் அனைவரும் தமிழ் ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுவர். அப்போ மொத்தமா ஒரு கூட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 70 பேர். இந்த 70 பேர்ல தமிழும் பேசுவாங்க ஆங்கிலமும் பேசுவாங்க, ரெண்டுமே இது எல்ஐமா ரெண்டுமே போத் 2 லாங்குவேஜுமே பேசுவாங்க. அப்ப தமிழும் பேசுறாங்க இங்கிலீஷும் பேசுறாங்க, 2 லாங்குவேஜுமே பேசுறவங்களும் இருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்பவே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது வெண்படத்துல சால்வ் பண்ணுங்க. வெண்படத்தை எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஒரு வட்டம் வந்து என்ன வட்டம்னு பாத்தீங்கன்னா தமிழ்ன்ற வட்டம், இந்த வட்டம் என்ன வட்டம்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்ற வட்டம். அப்ப 70 பேர் மொத்த ஸ்ட்ரென்த். அதுல தமிழ் பேசுறவங்க தானே, இங்கிலீஷ் பேசுறவங்க தானே, 2 மொழிகளையும் பேசுறவங்க இந்த இடத்துல குறிக்க போறேன். ஏன்னா இந்த இடம் என்பது தமிழையும் பேசுறவங்க இருப்பாங்க இங்கிலீஷும் பேசுறவங்க இருப்பாங்க. அப்ப 2 மொழிகளையும் பேசுறவங்க இந்த இடத்துல குறிக்க போறேன். பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் 35 பேர் தமிழ் மட்டும் பேசுவர். வார்த்தை கவனி, தமிழ் மட்டும். மட்டும்னா தமிழை மட்டும் தான் பேசுவான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு அர்த்தம். அப்ப தமிழை மட்டும் தான் பேசுவானா, அவனுக்கு எங்க போடலாம்னா இந்த இடத்துல போடணும். ஏன்னா இந்த இடம்ன்றது தமிழுக்கான இடம், தமிழுக்கான இடம். ஓகேவா?
எவனாலையும் உள்ள வர முடியாது. அப்போ தமிழுக்கான இந்த இடத்துல தான் நம்ம என்ன போடணும், 35ன்னு போடணும். அப்போ 35 என்பது தமிழுக்கான இடம், தமிழ் மட்டும் பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடம். 25 பேர் 2 மொழிகளையும் பேசுவார். அப்ப தமிழையும் இங்கிலீஷையும் சேர்த்து எத்தனை பேர் பேசுவாங்க, 25. அப்ப ரெண்டுமே கலந்துருக்கக்கூடிய இடம் இது. அப்ப 2 மொழியும் பேசுறவங்க 25. அப்படின்னா ஆங்கிலம் மட்டும் பேசுவோர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷை மட்டும் பேசுறவங்க எத்தனை பேர்? அப்போ தமிழ் பேசுறவங்க 35, தமிழ் மட்டும். 2 மொழியும் பேசுறவங்க 25. புரியுதா? அந்த 35ல அது சேராது. இந்த 25 போய் கழிச்சுட்டு போறேன். தப்பு பண்ணிடாதமா, தப்பு பண்ணிடாத. இந்த 35 பேர் தமிழ் மட்டும்தான் பேசுவான். இந்த 25 பேர் 2 மொழியும் பேசுவான். அதனால இதுல தமிழ் பேசுறவன் வேற, இந்த தமிழ் பேசுறவன் வேற. ஓகேவா? 35 + 25 ரெண்டுத்தையும் கூட்டிக்க. 35 + 25 கூட்டினா 5 5 10 6 60. அப்ப 60 பேர் போயிட்டாங்க. அப்போ இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 10. ஏன்னா மொத்தமே இருக்கிறது 70. அதுல 35 தமிழ், 25 2 மொழியும் போயிடுச்சு. அப்ப மீதி இருக்கக்கூடிய 10 பேர் எதை மட்டும் தான் பேசுவாங்க? ஆங்கிலத்தை மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து டெல்லி டி. அடுத்தது பார்ட்ஸ். பார்ட்ஸ் அப்படின்றது இப்படி எழுதியிருக்காங்களா? என்ன எழுதியிருக்காங்க? PARTS. PARTS அப்படியே தலைகீழ எழுதியிருக்காங்க. அப்போ வல்ஃப்ன்றது என்னன்னு எழுதுவாங்கன்னா ஃப்ளோ. அவ்வளோதான். கரெக்டா? சாரி, இப்படி எழுதிட்டேன், தலைகீழ எழுதணும்ல. ஃப்ளோ. ஓகேவா? ஃப்ளோ. ஓகேவா? அப்படி வர்றது அப்படியே தலைகீழ எழுதணும். ஃப்ளோ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா? 21வது கேள்வி. கேள்விக்குறியை நிரப்பும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு 35 கேள்வி பார்க்க போறோமா? கொஞ்சம் லேட் ஆனாலும் பார்த்துருங்க, சீக்கிரமா முடிச்சிடலாமா? ஓகே. இந்த இடத்துல கேள்விக்குறி இருக்குல்ல, இங்க என்ன வரும் கேட்கறாங்க. 3 1 4. 3யும் 1யும் கூட்டினா 4, 7யும் 2யும் கூட்டினா 9. அப்போ 1யும் 5யும் கூட்டினா 6. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த 2 நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை கூட்டினா 3வது நம்பர் உருவாகிற மாதிரி கேள்வி வச்சிருக்காங்க. தட்ஸ் இட். அடுத்தது, ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களில் 40% விற்கிறார். அப்போ ஒரு பழ வியாபாரி கிட்ட எவ்வளவோ பழம் இருக்கு, அதுல 40% வித்துட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100%. என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா அதான் 100%. என்கிட்ட 5 ஆப்பிள் இருக்குன்னா அதான் 100%. அப்படின்ற மாதிரி தான் ஒரு பழ வியாபாரிக்கு இருக்கக்கூடிய மொத்த பழங்கள் எவ்வளவு? 100%. அதுல எவ்வளவு வித்துட்டாரு? 40% வித்துட்டாரு. அப்ப எவ்வளவு இன்னும் விற்கல? 60% விற்கல. புரியுதா சொல்றது? இது வித்தது, இது விற்காதது. இது வித்தது. அப்ப 40% வித்தாருன்னா 100% பழத்துல இன்னும் 60% விற்காம வச்சிருக்காரு. அந்த 420 பழங்கள் விற்பனை செய்யவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவன் கேள்வியில ட்விஸ்ட் வச்சிருக்காங்களாமா. என்ன பண்ணிருக்கான்? வித்தத சதவீதத்துல சொல்லிட்டான், விற்காதத எண்ணிக்கையில சொல்லியிருக்கான். எண்ணிக்கை. அப்ப நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டு, விற்காதது எத்தனை சதவீதம்? 60%. அதான் அவன் எண்ணிக்கையில சொல்லியிருக்கான். அப்ப 60% என்பது எத்தனை பழங்கள்? 420 பழங்கள். அப்படின்னா அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தது? மொத்தம்னா எவ்வளோ? 100% ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்கறான். புரியுதா சொல்றது? அப்ப நான் 100% பழத்துல 40 வித்தாரு, 420 விற்கல. 420 விற்கல இல்ல, அந்த விற்கல தான் எத்தனை சதவீதம்? 60%. ஏன்னா 40% வித்திருந்தா 60% தான் விற்கல. அப்ப 60% 420னா 100% என்ன? மொத்த ஆப்பிள்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாமா? இதையும் பெருக்குனா ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப 420 × 100 டிவைடட் பை 60 இப்படி போட்டா எக்ஸ் கிடைச்சிடும். இங்க வைக்கிற எக்ஸ். ஓகேவா? 60% 420னா 100% என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சலாமா? இப்போ ஒன்றும் இல்லை, 0க்கு 0 அடிச்சுக்கோ. 6வது வாய்ப்பாட்டில் இது 1 முறை, இது 7 முறை. 7 100 பெருக்குனா 700. அப்ப 700 பழம் தான் இந்த 100% பழம். அப்ப 700 பழத்துல 420 விற்கல, மீதம் இருக்கிறத வித்திருக்காருன்னு கணக்கு. ஓகேவா? அடுத்தது, கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது இதுல எவ்வளவு இருக்குன்றது டிஃபால்ட்டா மைண்ட் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்ப நம்மளுக்கு எஸ்ஐல கேட்ட கொஸ்டின் இது. இந்த கேள்வி நான் கேட்கும் போதே சொன்னேன், இது மாதிரி வந்துச்சுனாலே அதுல 5 ஸ்கொயர் உருவாகும். அப்ப இதுல ஒரு 5, இதுல ஒரு 5, ஆக மொத்தம் 10 அப்படின்னு சொல்லிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரிதான் இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது, இது வீட்டுல வந்து லேடிஸுக்கு காலையில சோம்பேறித்தனமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? கோலம் இன்னைக்கும் போடணுமா? போடு, நமக்கு தெரிஞ்ச ஒரு நட்சத்திரம் இப்படி போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நட்சத்திரம் இது. இந்த சிம்பிள் நட்சத்திரம் வந்துச்சுனாலே இதுல எத்தனை உருவாகுதுன்னா 10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு உருவாகுது? 10 முக்கோணம். அந்த 10 முக்கோணத்தை நான் காமிச்சிடுறேன். ஏன்னா அப்புறமா உங்களுக்கு தெரியலன்னு மனப்பாடம் பண்ணிட்டீங்களா சார் கூட கேட்பீங்க நிறைய பேர். இந்த சின்ன சின்ன முக்கோணம் வந்து 5. ஓகேவா? வெளியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன முக்கோணம் எவ்வளோ? 5. மொத்தம் 10 உருவாச்சுன்னு சொன்னா இன்னும் 5 காமிக்கணும்ல.
இப்போ இந்த உள்ள இந்த மூளையை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த கட் ஆகுதுல்ல, இந்த மூளையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூளையை வச்சு தான் நம்ம பாக்கி இருக்கக்கூடியது. இந்த மூலையில ஆரம்பிச்சு இந்த மூலையிலே முடிச்சா அது ஒரு முக்கோணம். இப்போ இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த மூலையில ஆரம்பிச்சு இந்த மூலையில முடிச்சா அது ஒரு முக்கோணம். இந்த பாயிண்ட் இருக்கா, இதுல ஆரம்பிச்சு இதுல முடிச்சா அது ஒரு முக்கோணம். இந்த பாயிண்ட் இருக்கா, இதுல ஆரம்பிச்சு இதுல. இந்த பாயிண்ட் இருக்கா, இதுல ஆரம்பிச்சு இதுல. அப்போ இப்படி பாத்தீங்கனாலே உனக்கு எத்தனை முக்கோணம் வரும்? 5 வரும். அப்ப அந்த 5 பாயிண்ட் வச்சு 5 முக்கோணத்தை வரைக்கலாம். ஆக மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்கு? 10. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை என்ன பண்ணணுமா? அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும் சொல்லியிருக்காங்க. காவல்துறை, தண்டனை, குற்றம், நீதிபதி, தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒருத்தன் குற்றம் செய்வான். குற்றம் 3ல ஆரம்பிக்கிற மாதிரி ஆப்ஷன் இது இல்ல, இது இல்ல. அப்ப ஏவா டியா பார்த்தலாமா? குற்றம் செஞ்சோடனே காவல்துறை நீங்க தான் போய் பிடிப்பீங்களா? 3-1 சூப்பர். அடுத்தது காவல்துறை நீ பிடிச்சோடனே யார்கிட்ட எடுத்துன்னு போவ? நீதிபதி கிட்ட எடுத்துன்னு போவா. அப்ப 3-1-4. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நீதிபதி கிட்ட எடுத்துட்டு போனவனே தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு என்னவாக இருக்கும்? தண்டனையாக இருக்கும். 25. ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து செல்கிறான். தெற்கு எது? என்ன? கீழே. அப்ப தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் செல்கிறார்? 5 கிலோமீட்டர் செல்கிறார். வலப்புறம் திரும்புகிறார். இப்ப இங்க போனோடனே வலதுக்கு எது? இந்த பக்கம். அப்ப வலது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். பிறகு இடது பக்கம் இப்படி போறவர் இடது பக்கம் திருப்பி 5 கிலோமீட்டர் நடந்து சென்றால் அவர் எந்த திசையை நோக்கி கொண்டு போயிடலார்? எந்த திசையை போயிட்டு இருக்காரு? அகைன் தெற்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கார். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. தெற்கு நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தது 26வது கேள்வி. கொடுக்கப்பட்ட தொடரில் உள்ள அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த எண் இது வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். ஸோ எல்லாருமே கன்ஃபியூஸ்லாம் ஆகாது. இவங்க வந்து ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பேட்டர்ன் மட்டும் என்ன அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஈஸி தான் இந்த நம்பர் சீரியஸும். ஓகேவா? ஆமா வேணும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்துடலாமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா -1. 22ல இருந்து 21 போறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? -1. அகைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா +2. 21 23 ஆக்கிறதுக்கு 2 கூட்டி இருக்காங்க. திருப்பி என்ன பண்ணிருக்காங்க? +1. என்ன சார் இது உருப்படியா பண்ணல? ஒன்னு 2 கூட்டினே போயிருக்கலாம், இல்ல 1 கழிச்சுனே போயிருக்கலாம், இல்ல 1 கூட்டிட்டே போயிருக்கலாம். ஒன்னும் இல்லாம 1 கூட்டுறானா 1 கழிக்கிறானா 2 கூட்டுறானா 1 கூட்டுறானா. இப்ப அடுத்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா திருப்பி இந்த 3மே தொடர்ந்து வரும். -1 ஆரம்பிக்குதா? அப்ப -1 +2 +1. அப்ப -1 மறுபடியும் வந்திருக்குன்னா நீ அகைன் என்ன பண்ணணும்? +2. சோ 23ஓட 2 கூட்டினா 25. சி காட் இட். ஓகேவா? அடுத்தது வெண்படத்தை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி, திருடர்கள், குற்றவாளிகள். திருடுவது என்னை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய குற்றம். ஆமாவா இல்லையா? திருடுவது மிகப்பெரிய குற்றம். அப்போ திருடுறவன் எதுல சேருவான்? குற்றவாளிகள்ல சேருவான். அப்போ ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம். ஆனா நீதிபதி இருக்காருல்ல, நீதிபதி அவர் திருடரா? அவர் யார்கிட்டயாவது லஞ்சம் வாங்கியிருந்தா உடனே அவரை திருடலாம் சொல்லக்கூடாது. நீதிபதின்றது ஒரு தனி ப்ரொஃபஷன், அது வேற ஒரு தொழில். அப்ப நீதிபதி தனியா பிரிஞ்சு போயிடுவார். அப்ப நீதிபதி தனியா போயிட்டார், நான் நீதிபதி பிரிங்க. அப்ப இந்த படமும் தவறு. அப்ப எந்த படம் தான் சரி? 2வது படமான இந்த வெண்படமே சரி. ஓகேவா? 28 கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் எது? அப்ப தவறான எண் 3, 5, 11, 14, 17, 21 பாத்தீங்கன்னா 14 தான் சேராது. ஏனென்றால் மீதமுள்ள அனைத்து எண்களும் ஒற்றைப்படை எண்கள். பகா எண்கள் சொல்லக்கூடாது, பகா எண் சொல்லிட போறேன். ஏன்னா 21ன்றது பகா எண் கிடையாது இல்ல, பகா எண் அது இல்ல. அப்ப மீதமுள்ள அனைத்து எண்களும் ஒற்றைப்படை எண்கள். 14 என்பது மட்டும்தான் இரட்டைப்படை எண். சோ அதனால வெளியே போறது யாரு? சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 14. 29வது கேள்வி. 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் நீங்க எத்தனை எழுதினால் எத்தனை முறை 3 எழுதுவ? இதெல்லாம் டிஃபால்ட் क्वेश्चन. நான் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னேன். இந்த மாதிரி 3ன்னு கேட்டா, 4ன்னு கேட்டா, 7ன்னு கேட்டா, 9ன்னு கேட்டான்னு இந்த 2ல இருந்து 9 வரையும் எந்த நம்பரை கேட்டாலும் ஆன்சர் என்னதான்? 20. சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நீ வந்து உட்காந்து எண்ணி கூட பாரு, டைம் வேஸ்ட். நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 30வது கேள்வி. கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2, 3, 5, 8, 12, 17 கொஸ்டின் மார்க். போலாமா? கண்டுபிடிச்சலாமா? 2, 3 1 கூட்டி இருக்காங்க, 3, 5 2 கூட்டி இருக்காங்க, 5, 8 3 கூட்டி இருக்காங்க, 4, 5. அப்ப அடுத்தது எதை கூட்டணும்?
6 பார்த்தாலே தெரியுது 1 2 3 4 5 அப்ப 6 தான் கூட்டியிருக்கணும். அப்ப 17ஓட 6 கூட்டினா ஆன்சர் 23 பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 31வது கேள்வி காலியான இடத்தில் ஒரு எண் என்ன? என்னடா என் சீரிஸ் அடிச்சு வச்சிருக்கேன் நானே. பார்க்கலாம். 20 19 17 கேள்விக்குறி 10 5. இந்த கேள்விக்குறி நடுவுல போட்டா எல்லாரும் பதட்டமாயிடுறீங்க. தப்பு. பதட்டமாவலாமா? ஒரு எண்ணை கழிச்சிருக்காங்க, 2 கழிச்சிருக்காங்க. 1 2னா அடுத்தது 3 கழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அடுத்தது 4 கழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அடுத்தது செக் பண்ணி பாரு 5 கழிக்கணும். 10ல 5 போச்சுன்னா தான் 5 கரெக்டா? அப்போ 1 2 3 4 5 கரெக்டா தான் கழிச்சிருக்காங்க. அப்ப 17ல 3 கழிச்சா 14, 14ல 4 கழிச்சா 10. சோ ஆன்சர் வந்து 14 டி ஆப்ஷன். ஓகே. 32வது கேள்வி தக்காளி, கேரட், இஞ்சி, உருளை. எதுல இது வித்தியாசமான வார்த்தை? இதுவுமே நம்ம பிசியில கேட்டிருக்க கொஸ்டின் தான். ஸோ கேரட்டு, இஞ்சி, உருளை இவங்க எல்லாமே மண்ணு நிலத்திற்கு அடியே வந்து விளையக்கூடிய காய்கறிகள். ஆனா தக்காளி என்பது நிலத்திற்கு மேலே விளையக்கூடிய பழம். உடனே காய்கறின்னு சொல்லு. தக்காளி என்பது ஒரு பழ வகை தான், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்தது தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை குறிக்கவும். SKME. SKME பார்த்தோன்னே தெரியுது. இ வந்து வவல்ஸ், மற்றது எதுவுமே வவல்ஸ் இல்லை. ஆன்சர் இ. ஓகேவா? 34வது கேள்வி காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இங்க 16 வந்திருக்கு. அப்ப 4 ஸ்கொயர் 16, 5 25 வந்திருக்கு. 5 ஸ்கொயர் 25. அப்ப இங்க என்ன நம்பர் வந்திருக்கணும்? 81 இருக்கு. 81 எதோட ஸ்கொயர்? 9ஓட ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்னது? 9 டி ஆப்ஷன். சரியா பச்சமா? கரெக்டா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் தி செஷன். கேள்விக்குறி நிரப்பும் படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் அப்படியே திரும்பி இப்படி வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி படம் அப்படியே திரும்பினாலும் அப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து டிகிரியில டிரான்ஸ்ஃபர்மேட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்திருக்கணும். ஸோ சி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சரி கைஸ், முடிந்து விட்டது. நம்ம வெற்றிகரமா இன்னைக்கு உளவியல் கேள்விகளை ஓரளவுக்கு வெற்றிகரமா பார்த்துட்டோம். ரொம்ப கம்மியான டைம்ல முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நீங்களும் பார்த்துட்டே வாங்க. ஒரு கொஸ்டினுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வீடியோவுமே உனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை தானே உனக்கு உளவியலையே பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் 35 கொஸ்டின் 40 கொஸ்டினா வச்சு பார்க்க போறேன். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. கூட சேர்ந்து கண்டிப்பா பிசியில் நல்ல மார்க் எடுக்க வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஓகேவா? அதனால் நீங்களும் கூட சேர்ந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுங்க. எடுக்கிற பாயிண்ட்ஸையும் நல்லபடியாக நோட் பண்ணி வச்சுட்டு பாஸ் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. இணைந்திருங்கள் காவலர்களை. தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.